ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஒரு சிஎம்மோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில் நிறைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வெவ்வேறு மாநிலங்களில் இது ஸ்ட்ராட்டஜி வேலை பார்த்தவங்க அண்ட் ஆந்திர தொழிலதிபர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு கர்நாடகாவை பாதுகாக்கிற நடவடிக்கைன்னு ஏன் சந்தேகப்படக்கூடாது? ஒரு வக்கீலை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு 5-6 வருஷம் கோர்ட்டை பார்த்துட்டு வர்ற அனுபவம் இருக்கிற ஓரளவு சுமாராக படிக்கிற ஒரு வக்கீல் கூட இது கைது செய்யக்கூடிய அளவுக்கான பிரச்சனை இல்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை கைது செய்யறதுங்கிறதுக்கு அதற்கு ரொம்ப வலுவான காரணங்கள் வேணும். இந்த சட்டப்பிரிவுகள் பொருத்தமானது இல்லை, நம்ம ஏற்கனவே கோர்ட்டில் 2-3 நாட்டி அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு எச்சரிப்பாங்க. கலைஞரை அருவருக்கத்தக்க வகையில் ஒப்பிட்டு பத்திரிகைகள் ஃப்ரண்ட் பேஜ் வந்து முதல் பக்கத்துல செய்தி வந்தது நான் பார்த்திருக்கேன். அவருக்கு எத்தனையோ வீடு இருக்குன்னு சொல்லி ஜெயலலிதா பேசுனது நான் கேட்டிருக்கேன். இவ்வளவு உதயநிதியை பத்தி எடப்பாடி பேசுனது, இத மாதிரி எவ்வளவோ இது போன்ற ஆபாசமான விஷயங்கள்னு நாம கருதுறதுக்கான பல நூறு விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்கு. இது எல்லாமே இதே அளவு இன்டென்சிட்டியோடு அவை கண்டிக்கப்பட்டதா? இதை விட அதெல்லாம் ரொம்ப டைரக்டான சென்டென்ஸ். இன்னொன்னு, இவருடைய விஜயனுடைய பேச்சுல இருக்க ஆபாசம் இருக்குல்ல, அது பெருசா இது பெருசா? நீங்க டேஷ் நீங்கன்னா டேஷ்ல என்ன வேணா ஃபீல் பண்ணுங்க. முன்பே கூட இந்த இவங்க 2 பேரும் ஒன்னா எங்கேயாவது போகும்போது ஒரே போட்டோ போடும்போது இதை மாதிரியான த்ரிஷாவினுடைய எதிர்வினைகளுக்கு ஒரு பெரிய அட்டாக் வந்து டிவிகே சைட்ல இருந்து வரும். எங்க அண்ணன் சும்மா விட மாட்டியா, ஏன் அவர் கெட்ட பேர் உருவாக்குறன்னு ஒரு தரப்பு இருந்துச்சு இல்லையா? அவங்களோட அதிருப்தி இல்லாமல் அவரை அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அதுக்காக இது ஒரு பாதையா இருக்கும், ஒரு ரூட்டை கிளியர் பண்றாங்க அவங்க அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. இது அக்ஷதான்ற ஒரு பத்திரிகையாளர் தான் அங்க கொண்டு போறாங்க வட இந்தியாவுக்கு. உடனே எல்லா மீடியா எல்லாத்தும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏன்னா நன்றி கடன் இருக்குல்ல, நீங்கள் டிவிகேவுக்கு பிஜேபி நிறைய நன்றி கடன் செய்யணும். ஏன்னா பாஜக செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் தடையே இல்லாம செய்யறதுக்கு பிஜேபி ஆட்சியில இருந்தாலும் செய்ய முடியாததெல்லாம் ஆமா செஞ்சு காட்டுற. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்தே மாதரம் போடல தெரியுமா? உதயநிதியை பாத்தியா, நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் பாத்தியா? டிவிகே சைட்ல வந்து ஒரு அங்க இருக்கிற ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட், ஜெயிலில் வைக்காட்டி எல்லாம் பரவாயில்ல, உன்னை தஞ்சாவூர் வரைக்கும் இழுத்தோம்ல, உன் பேரில் ஒரு கேஸ் வந்துச்சு இல்லை, பெண்கள் அவமரியாதை கேஸு, எங்களுக்கு அது போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதாவது அவங்க உள்ள கிடக்க என்னவோ அது வெளியில வந்துருச்சு. ஓகே, வன்மம் வெளியே வந்துருக்குது. அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவும் போது மொத்தமா எல்லாத்தையும் குண்டு போட்டு அழிச்சிட்டு தான் அமெரிக்கா தரைப்படை அங்கே இறங்கும். அந்த மாதிரி எல்லா தரப்புல இருந்தும் ஷூட் பண்ணி இந்த விஷயம், இந்த வீடியோவை பார்க்காத பலருக்கும் அவர் ஆபாசமா பேசிட்டாருங்கிற கன்ஃபர்மேஷனோட தான் அடுத்ததுக்கு வர்றாங்க. இப்ப கடைசியா ஒரு லாஜிக் வந்து சொல்றாங்க, அது உண்மையா இருந்தால் இந்த பேச்சு குறித்து நாம விவாதிக்கிறது அனாவசியம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காலையிலே வீட்டுக்கு போயிட்டாங்க. காவல்துறை குவிகிறதுன்னு செய்தியில் விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டில் போய் பேசுறாங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் தஞ்சாவூர் கூட்டு போறேன்றாங்க. இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது. 12 மணி வரைக்கும் கைது செய்வதை நிறுத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரிச்சதுக்கு பிறகு இது முடிவெடுக்கலாம்னு சொல்லும் போதே இவங்க தஞ்சாவூருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நீதிபதியும் சொல்லிட்டாரு. அவன் நீதிபதி சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறதில்லை, ரிமாண்ட் பண்ண போறதில்லை, விசாரிச்சுட்டு சொந்த ஜாமீன்ல விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த விசாரணை, எதுக்கு இந்த கைது, இங்க இருந்து தஞ்சாவூர் கூட்டு போறது, எதுக்கு இந்த இதெல்லாம்? எனக்கு இதுல 2-3 காரணங்கள் இருக்கு. 3மே வேலிட் ரீசனா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். முதல் காரணம், அவருக்கு நாளை எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டிய தேவை இருக்கு. எதனால? இந்த சினிமாவில் நான் ஏற்கனவே சொன்னதான், திரும்ப ரிப்பீட் பண்றேன். அந்த படத்துல ஹீரோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, ஆக்ரோஷமா பேசும்போது அல்லது சென்டிமெண்டா அழுது பேசும்போது எதுக்கு சிரிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தானே என்ன ஆகும்? சிவகுமார் கடுப்பாச்சு தெரியுமா? அவர் சீரியல்ல நடிக்கிறதே நிப்பாட்டிட்டாரு. அப்படியே உணர்ச்சி கொந்தளிப்புல ஒருத்தர் நடிக்கும் போது அந்த அம்மா கேக்கின்னு போன்ல சிரிச்சுட்டு பேசிச்சான். கடுப்பா, இந்த அவமானமே எனக்கு வேணும்னு போயிட்டார் போல. எதிர்க்க ஒருத்தன் நம்ம பர்ஃபார்மன்ஸை கெடுக்கிற மாதிரி எதிர்க்க ஒரு ஆள் இருந்தா நடிகர்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகும், ஃபீல்டு கிளியர் பண்ணுவாங்க. நீங்க அதை படம் எடுக்கும் போதும் ஃபீல்டு கிளியர் பண்ணணும், ரீல்ஸ் எடுக்கும் போதும் நீங்க ஃபீல்டை கிளியர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ண முடியும். பாலிடிக்ஸ் பண்றது வேற. அப்ப எதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நீங்க அரசியலே பண்ண முடியும். பட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது, அதுவும் ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ்ன்றது, ஏன்னா அவங்க அரசியலை வெளியில் நடத்துறாங்க. இந்த ரீல்ஸ் அரசியலை ஒரு 2-3 கண்டென்ட்டை எடுத்து அந்த ரீல்ஸ் அரசியலை வெளியில் எடுக்கிறாங்க. நாம எதை பத்தி பேசுறோம்? இதோட இது ஆபாசமான பேச்சா இல்லையா? இது நியாயமான சட்ட நடவடிக்கையா இல்லையா? இதை விட மோசமான பெண்களை அவமரியாதை செய்யற விஷயங்கள்லாம் நடக்குதே, இது இப்படின்னு செய்திகளை ஒப்பிடுறோம்ல. இங்க டிவிகேவோட அந்த எக்கோ சேம்பர்ல என்ன ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனைவி
உதயநிதி ஸ்டாலினோட மனைவி அவர் உள்ள ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு, வருவாருன்னு சொன்னதை பாத்ரூம் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்தியா டுடே வரைக்கும் இந்த செய்தி வருது. இந்த எக்கோ சேம்பருக்கு தேவையெல்லாம் என்னன்னா, அவங்கள பரவசப்படுத்துற ஒரு செய்தி போதும், உண்மை அவங்களுக்கு தேவையில்லை. அந்த கண்டென்ட் உதயநிதி பயந்துட்டாரு, மனைவியை முன்னாடி நிறுத்தி இவர் ஒளிஞ்சுக்கிறாரு அப்படி பயந்துட்டா இந்த கண்டென்ட் அவங்களுக்கு அது போதுமானதா? சரி, இப்ப கைது பண்ண வராரு, இப்ப பாத்ரூம் போயிட்டு வர்றதா அப்படியே வர்றதா, குளிச்சுட்டு வர்றதா அப்படியே வர்றதா, துணி மாத்திட்டு வர்றதா அப்படியே வர்றதா? இது போலீஸ்காரங்க நீங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் இடதுசாரி பின்புலத்துல இருந்து அந்த குடும்ப இடத்துல வந்ததுனால சொல்றேன், அரெஸ்ட் பண்ண வரும் போலீஸ், அவங்க வந்து பார்த்துட்டு ஆள் இல்லைன்னா வீட்டுல சொல்லிட்டு போவாங்க, அந்த மாதிரி வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கன்ட்டு போவாங்க, இவங்க ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. அதர்வைஸ் வீட்டுல அவங்க இருக்காங்கன்னு சொன்னா ஆள் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வர்ற வரைக்கும் போலீஸ்காரங்க உட்காந்துருப்பாங்க வெளியில, சிவில் ட்ரெஸ்ல கூட வருவாங்க, வந்துட்டு வண்டியில கேஷுவலா அது பாட்டுக்கு இருக்கும். இது வந்து வழக்கமா இப்படி ஒரு சீனை போலீஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு கம்பல்ஷன் இருக்கு, அவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணணும், அங்க போய் கதவை திறங்க நான் ஆளை கூப்பிடணும். அப்போ காலையிலே போனாதான் இது நடக்கும். அவர்கள் இன்னைக்கு ஒரு அந்த காட்சி அவர்களுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும், டிராமாவை கிரியேட் பண்ணி காட்டணும் தேவைப்பட்டிருக்கு. அண்ட் அவரை உள்ள வச்சிடுறது, இதுல ஒரு நெருக்கடியை உருவாக்குறதுல அவரை உள்ள வச்சுட்டோம்னு சொன்னா நாளைக்கு சட்டமன்றத்துல பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணலாம். இது ஒரு காரணம் நம்பர் 1. 2வது முக்கியமான காரணம் என்னன்னா, இதுல இந்த காரணத்தை இந்திரகுமார் பதிவு போட்டிருக்காரு, அது வேலிடுன்னு தான் தோணுது. 9 பிரிவுகள்ல வழக்கு, 9ல் 3 தான் ஒரு வேளை, 2 தான் பெண்கள் சம்பந்தப்பட்டது, மீதி எல்லாமே கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும். கலவரத்தை ஏற்படுத்துவதுன்னா யாரோட ரசிகர்கள் யாரோட சண்டை போட போறாங்க? இதுல சம்பந்தப்பட்ட 2 பார்ட்டி, ஒண்ணு விஜய் அவரோட ரசிகர் மன்றம், அவங்க நடிகையோட ரசிகர் மன்றம், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கலவரத்தை தூண்டுறதுன்னா அப்போ கர்நாடகாவுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டிடமிருந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கர்நாடகாவுக்கு எதிரான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு வேலை செய்யற மாதிரி தான் இந்த சட்டப்பிரிவு எல்லாம் இருக்கு. காங்கிரஸுக்கு பாதிப்பு வந்துடும், காங்கிரஸுக்கு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாதுன்னா காங்கிரஸ் மட்டும் நினைக்கல, ஒரு சிஎம்மோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில நிறைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வெவ்வேறு மாநிலங்கள்ல இது ஸ்ட்ராட்டஜி வேலை பார்த்தவங்க, அண்ட் ஆந்திர தொழிலதிபர்கள் இருக்காங்க, கர்நாடகா தொழிலதிபர் ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே பெங்களூர் அரசியல்ங்கிறது ஒரு கூடுதல் கரிசனம் இருக்கும்ல. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு டெல்டாவை தெரியும்னு நினைக்கிறீங்க? மேபி ஜானுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் திருச்சி, திருச்சி, ஆமா, அவர் ஜானுக்கு டெல்டா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு கர்நாடகாவை பாதுகாக்கிற நடவடிக்கைன்னு ஏன்னா சந்தேகப்படக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 2. அண்ட் 3rd ஒன், எனக்கு ஒரே ஒரு பவர் சென்டர் தான் அப்படின்னாரு அவர். இப்ப இந்த இஷ்யூ வச்சுட்டு இந்த பவர் சென்டர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் இவ்வளவு அவசரம்? நீங்க சாதாரண அறிவு இருக்கிற ஒரு வக்கீலை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கூட, ரொம்ப பெரிய அனுபவம்லாம் வேணாம், ஒரு 5-6 வருஷம் கோர்ட்டை பார்த்துட்டு வர்ற அனுபவம் இருக்கிற ஓரளவு சுமாரா படிக்கிற ஒரு வக்கீல் கூட இது கைது செய்யக்கூடிய அளவுக்கான பிரச்சனை இல்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை கைது செய்யறதுங்கிறதுக்கு அதற்கு ரொம்ப வலுவான காரணங்கள் வேணும். இந்த சட்டப்பிரிவுகள் பொருத்தமானது இல்லை, நம்ம ஏற்கனவே கோர்ட்ல 2-3 நாட்டி அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு எச்சரிப்பாங்க. அதையும் மீறி இவ்வளவு ப்ரெஷர் வந்தது என்ன? எனக்கு என்னன்னா, ஒரு ஐஜி லெவல்ல ஒரு அதிகாரி வராங்க, டிஜிபி வந்து 2-3 பேர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஐ வந்து ஒரு 16 பேர்கிட்ட இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு 8 பேர்கிட்ட இருக்கிறாங்க, போலீஸ் ஒரு 400-500 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் கொண்டு போய் அங்க வந்து நிறுத்த வேண்டிய தேவை என்ன? அவரை கூப்பிட்டாலே வந்துடுவாரு, சம்மன் கொடுத்தா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு ஓடி போறாரு, நீ சம்மன் கொடுத்தா நான் வரேங்க போங்கன்னா வந்துட போறாரு, அல்லது கோர்ட்டுக்கு போறாங்க என்னவோ. இதுக்கு இவ்வளவு போலீஸ், இவ்வளவு அது இதுன்னு இன்னைக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க, தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல ஸ்கூல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க. ஆமா, எதனால இவ்வளோ? இல்ல, ஸ்கூல் அவங்க பயந்துருக்கலாம். ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாநிலம் தழுவிய ஒரு பெரிய போராட்டம் நடக்குது மாதிரி இருக்கு திடீர்னு எல்லாம். அதனால அது புரிந்து கொள்ளக்கூடியது. எம்ஜிஆர் காலத்துல கலைஞரை கைது செய்து ஜெயிலில் வைக்கிறார். அப்போ வந்து விசாரணை கைதிகளுக்கும் யூனிஃபார்ம் உண்டு. அப்போ உள்ள பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கும் போது எம்ஜிஆர் கொடுக்கறதுக்காக ஒரு போட்டோ எடுக்க சொன்னதா, அந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோ எடுக்க சொன்னதா ஒரு செய்தி உண்டு. கலைஞர் வந்து போஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இது எதிரியை ஜெயலலிதாவுக்கும் அந்த பழக்கம் உண்டு, தனக்கு பிடிக்காதவங்களை அரெஸ்ட் பண்ணி பாக்குற, உள்ள வச்சு சந்தோஷப்படுற அந்த எண்ணம் உண்டு பரவலாவே. நீங்க முகமது பின் சல்மான் இருக்கார்ல, அவர் தன்னோட எதிரி பத்திரிகைக்காரரை ஆளை முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சார் தெரியுமா? ஒரு எம்பசியில் நடந்தது. முகமது பின் சல்மான் வந்து தனக்கு ஜமால் கஷோக்ஸ்கி இருக்கா இல்லையா, கஷோக்கின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், அவர் இவங்களுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா எழுதுன சவுதி அரேபியால அவர் ஒரு எம்பசிக்கு தன்னுடைய பாஸ்போர்ட் ரெனிவலுக்காக ஏதோ வரும்போது அங்க இங்கிருந்து ஒரு தனி விமானத்துல போன ஒரு கூலிப்படை அங்க உட்கார்ந்து அவரை கொண்டு சூட்கேசஸ்ல நிரப்பி எடுத்துட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் லைவ்ல அவர் பார்த்தாருன்னு ஒரு செய்தி உண்டு.
உண்மையான நமக்கு தெரியாது. பட் அமெரிக்கா இதுக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்ஃபேக்ட் ரொம்ப காலம் ஜோ பைடன் சவுதி மேல கொலை வெறியில் இருந்தார். அதன் பிறகு பணம் கடைசியா வெல்லுன்ற மாதிரி கடைசியா 2 பேரும் சமாதானமானாங்களே தவிர, இந்த ஜமால் அவரோட கொலைக்கு வந்து அமெரிக்கா கடும் கோபத்தில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அமெரிக்காவில் இருந்தவர், அமெரிக்கா பத்திரிகைகள் எழுதினவர். ரைட். இது எப்போதுமே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். தன்னுடைய எதிரியை இந்த மாதிரி ஒரு ஃபாசிஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு எப்போதும் தன்னுடைய எதிரியை ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டு ஒரு சந்தோஷப்படுற ஒரு எண்ணம் இருக்கும். வழக்கமாவே அதானே சினிமா ஹீரோக்கள்லாம் அவங்களோட பஞ்ச் அவங்க இப்படி தானே வளர்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எதிரியை பழி தீர்த்து சந்தோஷப்படுற அந்த கேரக்டர் தானே அவங்க ரசிகர்களும் அதுக்கு தானே சந்தோஷப்படுவாங்க. ஒரு விஷுவல் ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லா மீடியாவும் காட்டும். அந்த பேட்டர்ன்ல இது இப்படி ஒரு நடவடிக்கை தான். எனக்கு முதல் காரணம் இதுவா இருக்கு. செகண்ட், இந்த அவருடைய போதாமைன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 விஷயம். அவசர கொடுக்கத்தனம். அவங்க தரப்புல இருக்கிறவங்களே ஆதரிக்கலையே. இல்ல, இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அவருடைய பேச்சு தவறுன்னு சொல்றாங்க. இப்ப அதுல ஒரு விவாதம் இருக்குது. ஓகே, அவருடைய பேச்சு சரியா தவறா, இது ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு, இது குறித்து கைது செய்யலாமா, வழக்கு போடலாமா, கண்டனம் தெரிவிக்கலாமா, இப்படி விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சு முதல்ல சரியா? இப்ப கடைசியா ஒரு லாஜிக் வந்து சொல்றாங்க, அது உண்மையா இருந்தால் இந்த பேச்சு குறித்து நாம விவாதிக்கிறதே அனாவசியம். கீழே இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வந்தா போதும்னு ஒருத்தர் சொன்னதாகவும், அவருக்கு தேவை என்ன, ஒரே ஒரு தேவைதான் அவர் சொல்லும் போது பின்னாடி இருந்து சவுண்ட் வருது த்ரிஷா அப்படின்ற மாதிரி, நமக்கு த்ரிஷா மட்டும் கேக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி. இன்னொரு விஷயம் இதுல கிருஷ்ணசாமி ஒரு சொல்றாரு. கிருஷ்ணசாமி திமுக ஆதரவு இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லாத ஒரு அர்த்தத்தை, அதாவது சொல்லாதன்னா ஹிடன் மீனிங் அவர் சொல்லல, அவர் நேரடியா குறிப்பிடாத ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி கைது செய்யலாம்னு கேட்கிறாரு. இன்னொன்னு, இந்த பிரச்சனையை நீங்க எப்படி அணுகுறீங்க? சட்டப்படியா, நியாயப்படியா? சட்டப்படினா இந்த ஒரு வாக்கியத்துக்கான சட்டப்பிரிவுகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கா? அப்போ தேவையில்லாத பிரிவுகளை சேர்த்தது தவறா, இந்த வாக்கியம் தவறா? இந்த 2க்கும் போட்டி வச்சா எது பெருசு? அது வந்து ப்ரிப்பேர்டு இது இல்ல, டயலாக் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் பேசுறது எல்லாமே முன்பே தயாரிக்கப்பட்ட வாக்கியங்கள், டேஷ் வரைக்கும் எல்லாமே தயாரிக்கிறது தான். கவர்ச்சி அரசியல்ங்கிறாங்க. இப்படி பார்த்து தானே பேசுறாரு. கவர்ச்சி நான் என்ன, இப்படி கை வச்சுக்கிட்டு தான் பேசுவாரு. கவர்ச்சி அரசியல்னா நான் என்ன அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இப்ப ஜெயலலிதா பண்ண அரசியல்ல இருந்து விஜயசாந்தி பண்ண அரசியல் வரைக்கும், குஷ்பு பண்ண அரசியல் வரைக்கும் நீங்க பேசுறீங்க, நான் ஏன் ஹிடன் மீனிங் எடுத்துக்கூடாது? ரைட். இந்த பொருள். இன்னொரு விஷயம், அட் அ டைம்ல இந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய சோஷியல் மீடியா ஈகோ சிஸ்டம் வேலை பார்த்தது. அது எப்படி இதுக்கு முன்னாடி எவ்வளவு இந்த மாதிரியான இரட்டை அர்த்த வசனங்கள், இதுல வந்து அதிகபட்சம் அவர் அந்த நடிகை பேரை குறிப்பிடல, அவர் கீழே இருந்து வர்ற ஒரு வார்த்தைக்கு அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதன் பிறகு அதனுடைய பிரச்சனை புரிஞ்சு அவர் அதுக்கு ஒரு இதை கொடுக்குறாரு. காவேரி தண்ணி வந்தா போதும் அந்த இதை சொன்னேன்னு சொல்லிட்டு, இது கூட எதேச்சையாக நடந்தது. நீங்க தப்பா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சேர்த்து சொல்றாரு. அப்படி தப்பாவே இருந்தாலும் கூட அது இப்போதைக்கு இருக்கிற இன்னொரு விஷயம், சொசைட்டில டபுள் மீனிங்கிறது அது கிட்டத்தட்ட இல்லாத இருக்கு. எவ்வளவு நார்மலைஸ் ஆயிருக்கு டபுள் மீனிங். இந்த விஜய் டிவியோட ப்ரோக்ராம் எல்லாம் பாருங்க. இதை நான் திரும்ப வலியுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த டபுள் மீனிங் சினிமால இல்ல. சினிமாயாவது நீங்க கட்டுப்படுத்திடலாம், பசங்களை கூட்டிட்டு போக வேண்டாம். இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அது இல்லைனாலும் கூட டு a certain extent விஜய் டிவியில குடும்பமா கிளவிலேருந்து பேரப்பிள்ள வரைக்கும் 3 வயசு குழந்தை வரைக்கும் பார்க்குற நிகழ்ச்சிகள்ல டபுள் மீனிங் சர்வசாதாரணம். பாலிடிக்ஸ்ல இல்லையா? ஜெயலலிதா நேரடியா சொன்னாங்க, கனிமொழியை அவமதிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான அவமதிக்கிற மாதிரி ஜெயலலிதா சொன்னாங்க. அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் இப்ப சொன்னாரு. நயினார் நாகேந்திரன் சொன்னதற்கு விஜய் தரப்பிலிருந்தே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல, இல்ல பேசவும் செய்யல, எதிர்வினையே வரல. திரிஷா தான் அவங்க வழக்கறிஞர் மூலமா கருத்து சொன்னாங்க. அதுவும் கூட என்னோட தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க. இது வந்து இந்த பெண்களை அவமதிக்கிற அந்த பேச்செல்லாம் அவங்க சைட்ல இருந்து வரல, இதற்கு வரல. நடிகை குஷ்புவோடு கலைஞரை அருவருக்கத்தக்க வகையில் ஒப்பிட்டு பத்திரிகைகள் ஃப்ரண்ட் பேஜ் வந்தது, முதல் பக்கத்துல செய்தி வந்தது நான் பார்த்திருக்கேன். அவருக்கு எத்தனையோ வீடு இருக்குன்னு சொல்லி ஜெயலலிதா பேசுனது நான் கேட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 20 வருஷம் முன்னாடி, 22 வருஷம் அதுக்கு முன்னாடியே. இவ்வளவு உதயநிதியை பத்தி எடப்பாடி பேசுனது, பால்டாயில் சொல்லி பேசுனது, இத மாதிரி எவ்வளவோ இது போன்ற ஆபாசமான விஷயங்கள்னு நாம கருதுறதுக்கான பல நூறு விஷயங்கள் தமிழ் அரசியல் நடந்திருக்கு, தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்திருக்கு. இல்ல அத கண்டிப்பாங்க விமர்சனம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நான் கேட்க வர்றது, இது எல்லாமே இதே அளவு இன்டென்சிட்டியோடு அவை கண்டிக்கப்பட்டதா? இதை விட அதெல்லாம் ரொம்ப டைரக்டான சென்டென்ஸ். இன்னொன்னு, இவருடைய விஜயனுடைய பேச்சுல இருக்க ஆபாசம் இருக்குல்ல, அது பெருசா இது பெருசா? நீங்க டேஷ் நீங்கன்னா டேஷ்ல என்ன வேணா ஃபில் பண்ணலாம். ஆமா, இதுக்கு ஒரே அர்த்தம் தான், இல்ல 2 அர்த்தம், அதுக்கு பல நூறு அர்த்தம். அது கீழே இருக்கவனுக்கு கொடுக்குற சிக்னல். டேஷ் கவர்மெண்ட் சொன்னா நீ ஃபில் பண்ணிக்க, நீ என்ன வேணா பேசிக்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். கவர்ச்சி அரசியல்னா நான் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யார சொல்றாரு? கவர்ச்சிக்கு மயங்கிட்டாங்கன்னா நான் என்ன அப்படின்னா என்ன பொருள்? அது
அப்போ அந்த டான்ஸ் ஆடுறவங்களை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? அப்படி எடுத்துக்கலாம், இல்லை நான் அவுத்து போட்டு நிற்கிறேன்னான்னு எடுத்துக்கலாம், என்ன வேணால் பேசலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் எவ்வளவு தரம் தாழ முடியுமோ அதை விட இருக்கட்டும். நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் ராகுல் காந்தியை பற்றி அவங்களோட தங்கை மகளோடு போட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அதன் பொருள் என்ன? அங்கே தானே இருக்காரு. அப்போது இது நான் வாட் அபவுட்ரியை நான் பேசலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம், காவேரி பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கூட்டம், அதில் வந்திருக்கிற ஒரு வாக்கியம், இதில் அதிகபட்சம் நீங்கள் கேட்கலான்னா கண்டனம், தெரிவிக்க வேண்டியது கண்டனம். இது நாகரிகமானது இல்லை, நிறுத்திக்கங்கன்னு சொல்ல. வளரும் தலைவருக்கு இது பொருத்தமானது. எடுத்துக்க வேணாம். நீங்க 2 துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, அடுத்தது இன்னொரு முதலமைச்சராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர்த்துக்குங்க அப்படின்னு பெரியவங்க சுட்டி காட்டுறதும் இளையவர்கள் கண்டிக்கிறதும் அதை ஒண்ணு கேட்கலாம். அதுவும் கூட இந்த ஒருவேளை இவங்க கடைசியா சொன்ன லாஜிக் உண்மையா இருந்தா, இன்னொன்னு ஒரு விசாரணைங்கிறது நீங்க ஒரு ஒரு வீடியோ கிளிப்பை வச்சுக்கிட்டு நாம ஜட்ஜ்மெண்ட் எழுதக்கூடாது. ஆனால் நேற்று நடந்தது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டு தான் விசாரணையே எல்லா தரப்புலையும் நடந்துச்சு. பலர் அந்த வீடியோவே பார்க்கல. இது அதற்காக அந்த பொருளை எடுத்துக்க கூடாதுன்றதுல நான் முழுக்கவே அதை அவர் பேசியிருந்தாருன்னு சொன்னாலும் கூட அது எதேச்சையானதுன்னு கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதற்கு முன்பு இது போல வந்தது எதுவுமே அப்படியானது இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் எழாத ஒரு விமர்சனம், கிட்டத்தட்ட ஒரு ஒரு அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள்ள ஊடுருவும் போது கார்பெட் பாம்பிங்னு சொல்லுவாங்க, மொத்தமா எல்லாத்தையும் குண்டு போட்டு அழிச்சிட்டு தான் அமெரிக்கா தரைப்படை அங்க இறங்கும். அந்த மாதிரி எல்லா தரப்புல இருந்தும் ஷூட் பண்ணி இந்த விஷயம், இந்த வீடியோவை பார்க்காத பலருக்கும் அவர் ஆபாசமா பேசிட்டாருங்கிற கன்ஃபர்மேஷனோட தான் அடுத்ததுக்கு வர்றாங்க. ரைட். இப்போ அவங்க ஒரு கருத்துருவாக்கம் செய்ய முயற்சி பண்ணிட்டாங்க. இப்ப அதுக்கு காலையில தான் இவங்க தரப்புல இருந்தே பதில்கள் ஆரம்பிக்குது, விமர்சனங்கள் போகுது, விவாதங்கள். இப்ப கிட்டத்தட்ட உதயநிதி பேசுன தப்பு அப்படின்றத இது பண்ணியாச்சு. அதுக்கு கைது தேவையில்லை. அது நீங்க திருமா பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க, திருமாவுடைய பதிவு. அவரு நீங்க இதை நல்ல பேர் வாங்கி இருந்திருக்கலாம், அதுல கைது செய்யாமல் இருந்திருந்தால் நீங்க போற்றுதலுக்குரியவராக இருந்திருப்பீங்க. இந்த டைப்ல விமர்சனம் பண்றாங்க. இப்ப சிபிஎம் சிபிஐ இவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நிறைய பேர் கண்டிக்கிறாங்க. இப்ப இந்த கண்டனங்கள் இருக்குது. ஆனா அதே நேரத்துல கைது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வழக்கு தேவைதான், வழக்கு தேவைதானா? வழக்குன்னா இல்ல, அதிகபட்சம் இதில் பாதிக்கப்பட்ட தரப்பு யார்? இல்லப்பா, எனக்கு என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசு, நீங்க தனிநபர் என்ன வேணா செய்யலாங்க. நான் ஒரு கேஸை போடலாம், நீங்க ஒரு கேஸை போடலாம், தனிநபர். ஒரு அரசு ஒரு விஷயத்த, இந்த கேஸை எடுத்தேன்னா இது நிக்குமா கோர்ட்ல, விசாரணைக்கு நிக்குமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்ற வார்த்தைக்கு நான் தான் மீனிங் சொல்ல முடியும், நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னாலே முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லையாமாங்க, போங்கன்றுவாங்க. இதை நம்பி எதுக்கு இவ்வளவு போலீஸ் படை, இதுன்னு இப்போ அங்கங்க போராட்டம் பிரச்சனை, இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸா மாறுது. இப்போ நீங்க இப்போ நேற்று வரைக்கும் வில்லன் யாரு? உதயநிதி. இப்போ இன்னைக்கு உதயநிதி வில்லன் இல்லை, அவர் ஹீரோ ஆயிட்டாரு, விஜய் வில்லன் ஆயிட்டாரு. விஜய்க்கு தானே கெட்ட பேரு, தப்பா முடிவெடுக்கிறாங்க. யார் இவரை இப்படி வழி நடத்துறாங்க? இல்ல, அது நம்ம இனிமே தான் அந்த தரப்புல இருந்தா வரணும். கூடிய சீக்கிரமே உள்ளுக்குள்ள இருக்கிற பிற பவர் சென்டர்களே யார் அந்த பவர் சென்டர்ங்கிறத வெளில கொண்டு வருவாங்க. அரசல் பொருள். ஏன்னா அவர் மனைவியை பத்தி பேசும்போது அப்படி வரல, திரிஷாவை பத்தி பேசும்போது இவ்வளவு அக்ரெசிவா வருது இல்லையா? அதனால கேக்குறேன். இல்ல, அது எம் அப்துல்லா ஒரு ஆங்கிள் சொல்றாரு, அது எந்த அளவு இதுன்னு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது திரிஷாவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்டெப். இது ஏற்கனவே போஸ்டர்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. அவரை வேலுநாச்சியார் படம்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு மன்றம்லாம் ஆரம்பிச்சு, திரிஷா பேர்ல மன்றம்லாம் ஆரம்பிச்சு, டிவிகே காரங்க தான் அந்த போஸ்டரும் ஓட்டி இருக்கிறாங்க. ஓகே, சிவப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு மங்களகரமா. ஓகே, அது என்ன, அது அவங்களோட ரைட். அது அவர் எம் அப்துல்லா சொல்றது என்னன்னா, அவங்கள உள்ள கட்சியில கொண்டு வர்றதுக்கு ஒரு பாதை வேணும்ல. எனக்கு பாதி எதிர்ப்பு இருக்கு, ஒரு ரீசன் வேணும். முன்பே கூட இந்த இவங்க 2 பேரும் ஒன்னா எங்கேயாவது போகும்போது ஒரே போட்டோ போடும்போது இத மாதிரியான திரிஷாவினுடைய எதிர்வினைகளுக்கு ஒரு பெரிய அட்டாக் டிவிகே சைட்ல இருந்தே வரும். எங்க அண்ணன் சும்மா விட மாட்டியா, ஏன் அவர் கெட்ட பேர் உருவாக்குறன்னு ஒரு தரப்பு இருந்துச்சு இல்லையா? அவங்களோட அதிருப்தி இல்லாமல் அவரை அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அதுக்காக இது ஒரு பாதையா இருக்கும், ஒரு ரூட்டை கிளியர் பண்றாங்க அவங்க அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு. மேபி அதை நம்ம அதை எப்படின்னு அதை பார்க்கணும். அதை நடக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும், இப்பவே இல்லை. ஃபர்தரா என்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு நாம அந்த முடிவுக்கு வரலாம். பட் இது ஏன் அதுக்கு முன்னாடி கேட்டது என்னன்னா, இப்படியெல்லாம் இது கேஸ் நிக்காது அப்படின்னு தெரிஞ்சு ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, தன்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இருக்கலாம். நான் பாத்தியா, நான் என்னோட ரைவலை பனிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க ப்ராசஸே பனிஷ்மெண்ட். நீங்க ஒருத்தரை ஏசி இல்லாத வாகனத்தில் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போறது, அதுலயும் நல்லா உச்சி வெயில் இருக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே சாப்பிட்றதுக்குன்னு கூட்டு போகிறது, அப்படி அந்த ப்ராசஸை லேட் பண்ணி அப்படியே கூட்டு போகிறாங்க. அது இதுதான் இந்த ப்ராசஸ் பண்ணி இந்தியாவில் பெரும்பாலும் இது ஒரு சைக்கோத்தனம் இல்லையா? அவனை நம்ம துன்புறுத்தி இன்பம் காண்ற ஒரு மனநிலை இல்லையா? ஜெயலலிதா பண்ணாங்கல்ல,
ஜெயலலிதா அவங்க பீரியட்ல நடந்துச்சு இல்லை, நிறைய நடந்தது இல்லை. ஒருவேளை ஜெயலலிதா ஆகணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு கேள்வி அதுதான். தன்னை ஜெயலலிதாவாக காட்டிக்கொள்ள பல பேர் முயற்சி பண்றார். தன்னை வந்து ஒரு இரும்பு மங்கைன்னு காட்டின மாதிரி இவர் வந்து ஒரு அயன் மேன். அதுதான் இவங்க கம்ப்ளீட்டா காப்பி பண்றது ஜெயலலிதா மாடல் தான். இன்னொன்னு, ரொம்ப இந்த பெருசா மக்களோடு இணைந்து மக்களுக்கான அரசியலை செய்ய அவசியம் இல்லாத எல்லாருக்கும் இந்த ஜெயலலிதா உள்ள இருந்து வெளியில வருவாங்க. இப்ப இந்த விவகாரத்தை, இது ஒரு சாதாரண விஷயம், இது எல்லா மாநிலங்களிலும் நடக்கும், அவதூறு வழக்கு அது இதுன்னு போடுவாங்க. ஆனால் இது ஒரு தேசிய செய்தியாக மாற்றப்படுகிறது. எல்லா ஊடகங்களும் நாடு முழுக்க, ஆங்கில, இந்தி ஊடகங்கள், மராட்டி, வங்காள ஊடகங்கள் வரைக்கும் இது குறித்து போடுறாங்க. ஜூனியர் ஸ்டாலின்னு சொல்லி அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அவருடைய இதை போட்டு விவாதிக்கிறாங்க. ஏன் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லலாம் தானே, ஏன் ஜூனியர் ஸ்டாலின்னு சொல்லணும்? இது அக்ஷதான்ற ஒரு பத்திரிகையாளர் தான் அங்க கொண்டு போறாங்க வட இந்தியாவுக்கு. உடனே எல்லா மீடியா எல்லாத்துக்கும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஏன்னா நன்றி கடன் இருக்குல்ல, நீங்க டிவிகேவுக்கு பிஜேபி நிறைய நன்றி கடன் செய்யணும். ஏன்னா பாஜக செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் தடையே இல்லாம செய்யறதுக்கு பிஜேபி ஆட்சியில இருந்தாலும் செய்ய முடியாததெல்லாம் ஆமா செஞ்சு காட்டுறாரு. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்தே மாதரம் போடல தெரியுமா? ஆமா, பாஜக அரசாங்கம் வந்தே மாதரத்துக்காக பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றுகிற பாஜக வந்தே மாதரம் அங்க போடல. வங்காளத்துல உள்ளவர் எழுதுனதுதான் அதுவும். பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்காளத்துக்காரரு, அவர் எழுதின பாட்டு அங்க வங்காளத்துல அங்க போடல. ஜனகணமன ஓவர்டேக் பண்ணா இது இங்க சிக்கலாகும், அவனுக்கு அந்த 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 இடத்துல அந்த ரிஸ்க் எடுக்கல. ஆனா தன்னுடைய ரைவல் லேண்ட்ல அதை செயல்படுத்தினாங்க. இவர் தான் செஞ்சது. விபிஜி ராம்ஜி 5000 கோடி மொய்யே சாங்ஷன் பண்ணியாச்சு. ஜல்ஜீவன் மிஷன் சாங்ஷனு. இப்ப அடுத்தது திருப்பரங்குன்றம் மூடிடுவாங்க, முடிஞ்சது. சரியா? அடுத்ததா இவங்க அரசியல் பண்றதுக்கு இது ஒரு கிறிஸ்டியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹிந்து கன்சாலிடேஷனை வட இந்தியாவில செய்யறதுக்கான ஒரு ரூட் அவரு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காரு. பல நூறு இன்னுமையும் வரிசையா வரும், உங்களுக்கு இன்னமும் வரிசையா வரும். அண்ட் எனி கிரிட்டிக்கல் மொமெண்ட் இவங்களை கட்டுப்பாட்டுல எடுக்கிறது ரொம்ப ஈஸி. துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகங்கள் பாஜக ஓட ப்ராபகண்டாக்கான ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் நிறைய கவர்னருக்கு போயாச்சு. இதை விட ஒரு ராயல் ரோடு பாஜகவுக்கு வேற எப்படி கிடைக்கும்? ஸோ அவரை காப்பாற்ற வேண்டிய தேவை. அதனாலதான் நேற்று ஒரே டைம்ல அத்தனை பேரும் ஆக்டிவேட் ஆனாங்க. எல்லா நேஷனல் மீடியாவும் அழைச்சு வந்துச்சு. அதுல உதயநிதி ஸ்டாலின்ங்கிற வார்த்தை போடுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த பேரு அது ஏதோ ஒரு அப்பர் காஸ்ட் மாதிரி தோற்றம் வந்துடக்கூடாது. திருப்பேதி, திவாரி, இல்ல உதயநிதி அந்த நேம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கௌரவமான ஒரு பேரா தெரியுது. அப்ப உயர் சாதிகாரன்னு நினைச்சிட்டாங்கன்னா மக்களுக்கு கோவம் வராது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்டாலினுக்கு எதிராக அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த நரேட்டிவ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகணுங்கிறதுக்காக இவர் பேர்ல ஜூனியர் ஸ்டாலின்ங்கிறத போடுறாங்க. இன்னொன்னு, நேஷனல் மீடியாஸ்க்கு இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், ஏன் இதை பிஜேபி இதை செயல்படுத்துதுன்னா, நேத்து பிஜேபி நிதின் நபீன் தொகுதியில வாங்கியிருக்கு. ஆமா, கழுதையை நிறுத்தினா கூட ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு தொகுதி, 20 வருஷமா தொடர்ந்து வென்ற தொகுதி, இவங்களுக்கு வேலை பார்த்த இவர் ஜெயிச்சிருக்காரு, பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய அவமானம். இந்த அவமானத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம நியூஸை மாத்தணும், இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணமா இருந்திருக்கும், நேஷனல் மீடியா வந்து டைவர்ட் பண்றதுக்காக. ஆமா, ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை லோயா இருக்கார்ல, நீதிபதி லோயா. ஆமா ஆமா, அவர் இறந்த மர்மமாக இறந்த லோயா. அவரோட ஃப்ரெண்ட் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, எப்படி இறந்தார் லோயான்ற மாதிரி ஒரு புக்கு. அதுல அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. முகமது அலி இல்லையா, டிஜியே நம்ம இருந்தார். இவர்கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க. நான் அந்த மாதிரி தீர்ப்பு எழுதுனா என்னோட கிரெடிபிலிட்டி என்ன ஆகுதுன்னு அவர் கேட்டதாகவும், அதுக்கு நீங்கள் எழுதும்போது அந்த தீர்ப்பு வரும்போது அன்னைக்கு இந்த நரேட்டிவ்ல இருக்காது, அன்னைக்கு வேற செய்தி இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதை யாரும் விவாதிக்க மாட்டாங்க, வேறு செய்திகள் தான் அங்க இருக்கும் அப்படின்னு. சோ செய்தியை ஃபேப்ரிகேட் பண்றது, தலைப்பு செய்தியை உருவாக்குறது அப்படிங்கிறதுல அது இப்போ வந்து ஒரு ஃபேஷன் இல்ல, அது ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடக்குது. அது நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு போதுமான பணம், அரசியல் செல்வாக்கு, சோஷியல் மீடியா எக்கோசிஸ்டம் இருந்ததுன்னு சொன்னா உங்களால ஒரு தலைப்பு செய்தியை அன்னைக்கு நீங்க உருவாக்கிட முடியும். எங்க இருந்தாலும் எப்படியாவது மக்கள் எதை பேசணும். நேத்து நடந்ததுல முடிவு பண்றாங்க. நேத்து உதயநிதி பேசுனதுல எவ்வளவு அதுதான் ட்ரெண்டா இருந்தது. சாயந்தரம் வரைக்கும் ஒரு லைனை வச்சுட்டு ஒட்டு மொத்தமா காவேரி பிரச்சனைய தமிழ்நாட்டினுடைய பேசுபொருள் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. 10 மாவட்ட விவசாயிகளோட ஜீவாதார பிரச்சனை ஒரு வாக்கியத்தினால உங்களால பின்னுக்கு தள்ளி அது ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். திரிசா பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் இந்த மீடியா கண்ட்ரோல், ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எப்படி பாஜக செய்தோ அதை போல இவங்களும் செய்யறாங்க.
மற்றதெல்லாம் பெரும்பாலும் செய்யறது தான். ஒரு பத்திரிகையாளர் சமஸ் ஒரு முறை எழுதியிருந்தாரு, எந்த நியூஸை எப்படி போடணும்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நியூஸ் மீடியாவுக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி இது இப்படி போடுங்க, இது இப்படி போடாதீங்க, இந்த வார்த்தையை மாத்துங்க, இந்த வார்த்தையை இப்படி போடுங்கலாம் சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் பேரை சொல்ல வேண்டியிருக்கும், அதிகாரிகள் பேரை சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா இன்னும் அதிகாரிகள் பேரை சொல்லல. இல்ல இதை முதல்ல செஞ்சது யாரு அப்படின்றத ஏதாவது சொன்னாரா அவரு? முதல்ல இது பாஜக, அது திமுக, திமுகவுக்கு வர்ற இது. அது நான் சொல்றது, ஒரு 250 பேரை டெல்லியில நியமிச்சு அவங்க தொடர்ந்து எல்லா சேனல்களையும் பார்த்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்தி போடுறது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்ன மோடி கவரேஜே இல்லையாம, நேத்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு டெல்லியில இருந்து அழைப்பு வர்ற அளவுக்கான ஒரு மெக்கானிசம் வேலை பார்த்தது. அது குறித்து ஏதாவது பேசியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம். இல்லை, நான் பார்க்கல, அந்த மாதிரி எழுதுனதை நான் பார்க்கல. அவங்க கற்றுக் கொடுத்தது. ஆனா ஊடகத்துல சோதனைக்கு வந்த KT ராகவன் இருக்காருல்ல, அவர் உள்ளே ஆபீஸ்க்குள்ளே போயிட்டு யாருடைய பாலிடிக்ஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஊடகத்துடைய தலைவர், நிர்வாகி அல்லது ஓனர் அவரை உட்கார வச்சுட்டு எல்லாரையும் வர வச்சு ஒரு VCK, ஒரு DMK, ஒரு ADMK எல்லாத்தையும் அது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதாக அங்க இருந்தவங்க எனக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு பல தரப்புல மீடியா கண்ட்ரோலுங்கிறது. அண்ட் மோர் ஓவர், உங்களுக்கு மீடியா கண்ட்ரோலுங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்சி விட்டுச்சுன்னா அவனை ஒழிச்சிருவானுங்க. காங்கிரஸ் அப்படிதான் ஒழிச்சாங்க. இப்போ பிரச்சனை, நாம வந்து எல்லா மீடியாவும் யோக்கியம்னு நம்ம எடுக்க முடியாது. இது ஒரு புது நெருக்கடி. இது நம்ம வேற ஒரு டிபேட்ல பேசி ஆகணும். காங்கிரஸை இந்த மாதிரி பெருசா கட்டுப்படுத்தாத காலத்துல காங்கிரஸை ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்க. அதன் பிறகு அந்த கண்ட்ரோலுங்கிறது அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு போகுது. அதன் பின்னால பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் இஷ்யூல நேஷனல் மீடியாஸ்க்கு ஒரு தேவை இருக்கு. அண்ட் ஜென்ரலா அவர்கள் விஜய் போன்ற ஒரு அரசியலை மீடியாக்கள் விரும்புறாங்க. ஏன்னா சிக்கல் இல்லை, உங்களோட மாரல் வேல்யூஸை பத்தி, மீடியாவோட மாரல் வேல்யூஸை பத்தி யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க அதை எவ்வளவு வேணா என்டர்டைன்மெண்ட் ஆக்கலாம், தர ரேட்டுக்கு நீங்க தர மட்டத்துக்கு நீங்க இறக்கலாம். வீட்டு வாசலுங்க காலையில இருந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, வெறும் வாசல், அந்த கேட்டு, இதை மட்டும் கட்டிட்டு அந்த பாட்டு ஒன்று போட்டு விட்டுக்கிறாங்க. அவன் கட்சி மீட்டிங் நடக்குதோங்கிற மாதிரி இருக்குது. ஊடகங்கள் அதை போட்டு விட்டுட்டு காலையில இருந்து இந்த கிளம்புறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சரி, ஓகே, ஊடகங்களை சொல்றேன் பொதுவா. இல்ல கிளம்புறாருன்னா ஓகே, இவரு வீட்டுல விஜய் கிளம்புறாருன்னா சாரி நான் இதோட புரிஞ்சுக்கிற மாதிரி. எனக்கு ஜெயலலிதாவுக்கு கூட அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து இல்ல, அப்ப இது இல்ல. ஆமா, இல்ல அப்பவும் மெயின் ஸ்ட்ரீம் இருக்குதானே செஞ்சது. ஓகே, யாரும் வந்து எம்ஜிஆர் பாட்டை போட்டோ அல்லது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் டூயட் பாட்டை போட்டோ அல்லது தனியா புரட்சி தலைவி ஒரு பாட்டு ஒண்ணு உண்ட அந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டு ஒன்னும் பண்ணலையே. எதுக்கோ ஒரு காரணத்துக்காக விஜய்க்கு அவங்க கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆமா, அது 2-3 விஷயம் தான். இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள், அந்த வீழ்ச்சி இருக்குல்ல, மதிப்பீடுகளில் செய்தி ஊடகங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு இல்லையா, அதற்கு இந்த மாதிரியான தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி இருந்தா அது ரொம்ப ஈஸி. உங்களால அந்த அரசு அந்த சப்ஸ்டாண்டர்டு நியூஸை உங்களால ஜஸ்டிஃபை பண்ணிட முடியும். எல்லாம் அப்படித்தானே இருக்கு, இவங்க வைப் பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியும். நீங்க நியாயம் தர்மம்னு பேசும்போது ஊடகங்கள் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கும். அது சிக்கல். அதை விரும்புறாங்க. ரெண்டாவது, பொலிட்டிக்கல் செக்ஷன் நியூஸ் பார்க்க இப்பதான் வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ பிரபலமா இருக்கிற ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா கள்ளக்காதல் செய்தி, அந்த லவ்ல இவன் அவனை அடிச்சான், கிரைம், கள்ளக்காதல், இது எல்லாத்தையும் நான் அவங்க பயன்படுத்துற வார்த்தைங்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாமே நியூஸா காட்டினா தான் உங்களால ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்ம், மீடியா பிளாட்ஃபார்ம் உங்களால ப்ராஃபிட்டபிளா நடத்த முடியும். எதனால? அந்த மாதிரி செய்தியை தான் பொலிட்டிக்கல் செக்ஷன் அதை பார்க்கும். கஸ்டமரை வர வைக்கணும்னா உங்களுக்கு இந்த சரக்கு தான் வித்தாகணும். அதற்காக இவங்க அதை ஆதரிக்கிறாங்க. அண்ட் அரசாங்கத்தோட விளம்பரத்தை அவங்க நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அது ஒன்று இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் வெறுமனே ஊடகங்களை முழுக்க இதில் பழி போடலாம் மாட்டேன். பட் அதுல ஏற்கனவே இருந்ததை விட இன்னைக்கு வஸ்ட் ஆகுது நிலைமை. இதுதான் பாயிண்ட். ஓகே, எனக்கு இதுல நீதிமன்றம் இந்த விஷயத்தை கையாண்ட விதம், இப்போ அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஒரு அவசர வழக்காக தான் விசாரிக்க சொல்றாங்க, 12 மணி டைம் சொல்றாங்க, அப்புறம் 2:30 மணிக்கு விசாரணை செய்யறாங்க. விசாரணையின் போதே வந்து நான் ஆச்சரியமா இருந்தது, இவங்களே வந்து முன்னாடி போய் சொல்றாங்க அவரை ரிமாண்ட் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியான வழக்குக்கு இது விசாரிக்கணுமா, இப்படியான வழக்குக்கு அரெஸ்ட் பண்ணணுமா, ரிமாண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி எந்த வழிகாட்டலுமே இல்லையா உயர் நீதிமன்றத்துல? கொஞ்சம் மியூச்சுவலா முடிச்சிடலான்னு இருக்கும். இப்போ கோர்ட் அவங்களே வந்துட்டாங்க. இல்ல இதை கோர்ட்டு கிட்ட விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா யாராவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு தேவை என்னங்க, அவர் அழகழிக்கணும், அதான் ஆயிடுச்சு இல்ல, இனி மேற்கொண்டு நம்ம லீகல் சிஸ்டத்தோட சண்டை போட வேண்டாம். ஏன்னா இப்ப நம்ம காரியம் முடிஞ்சிருச்சு, நம்ம வேண்டியது முடிஞ்சு. அந்த எம்ஜிஆர் நினைச்சார்ல, கலைஞரை வந்து ஜெயில் ட்ரெஸ்ஸோட போட்டோ பார்க்கணும்ன்ற அவரோட விருப்பம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு சரி. இப்போ விசாரணைக்கு வந்ததுன்னா என்ன ஆகும்? கோர்ட் வந்து அப்சர்வேஷன், கோர்ட் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கும். கோர்ட் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சா என்ன ஆகும்?
அது இவங்களுக்கு எதிராக தான், கட்டாயமாக எதிராக தான் இருக்கும். ஏன்னா இது அடிப்படையில் தொடுக்கப்பட்ட வழக்கின் பிரிவுகள் இதுக்கு ரெலவெண்ட்டாக கிடையாது. இதற்கு ஒரு அவ்வளவு அவசரமான ஒரு கைது தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கைதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றவே இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இவங்க வச்சு ஆர்குமெண்ட் இருக்குல்ல, நாளைக்கு முக்கியமான சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரும் நெருக்கடியாக மாறுங்கிறதுனால முன்பே சுதாரிச்சுக்கிட்டு மியூச்சுவலாக எப்போ இந்த மாதிரி கேஸெல்லாம் போட்டிங்கன்னா நான் கடுப்பாயிருவேன்னு சொல்லும்போது, இல்லையா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சில வக்கீல்கள் சொல்லுவாங்க தெரியுமா. சில பிஐ எல்லாம் நடக்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில். இதனே அபத்தமாக இருக்குது, இதை முதல்ல இதெல்லாம் எடுக்க முடியாது, அபராதம் போட்டுருவேன்னு, இல்லைங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை. எங்களுக்கு அப்படியெல்லாம் அவசரம் இல்லைங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை, வீட்டில் விசாரிக்கலாமே, இல்லை மெட்ராஸ்ல வேற ஒரு இடத்துல விசாரிச்சிடலாம், மண் கொடுத்தா அவர் உத்தர போறாரு. இதெல்லாமே அவ்வளவுதான், ஒரு டைவர்ஷன், அப்சல்யூட் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். இப்போ இந்த காவேரி பிரச்சனையில் நேஷனலுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. நாளைக்கு சட்டமன்றம் வரும்போது காவிரி பிரச்சனையை க்ளோஸ், இது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப எதிர்கட்சிகள் வந்து இதான் பேச போறாங்க. ஒருவேளை உதயநிதி கைது இல்லைன்னா நாளைக்கு என்னென்னலாம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி சொல்லும், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லும், 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போறேன்னு கேட்கும். ஏன் 9 லட்சம் பேருக்கு கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, சோசியல் மீடியா ஃபுல்லா புலம்புறாங்களே மக்கள் 2 மடங்கு 3 மடங்குன்னு, அதை கேட்பாங்க. காவேரி தண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, நீங்க ஏன் அந்த 152 சீட்டு விஷயத்துல சீனியர் லாயரை ஏன் அனுப்பலன்னு கேட்பாங்க. 150 விஷயம் இருக்கு சட்டமன்றத்துல எழுப்புறதுக்கு. நாளைக்கு என்ன எழுப்புவாங்க, இவரை அலக்கழிச்சாச்சு, தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்தாச்சு, உதயநிதி மேட்டர் மட்டும் பேசுவாங்க. இப்போ இந்த பழி வாங்குறது மட்டும்தான் பேசு பொருளாகும். முக்கியமா காவேரி பிரச்சனையிலிருந்து தமிழ்நாட்டின் கவனம் திசை திருப்பப்பட்டுருச்சு. தட்ஸ் இட், அவ்வளவுதான், சக்சஸ். ஆமா, இப்ப இவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ண போறாங்க, இது வரைக்கும் கிடைச்ச ரீல்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, உதயநிதி பாத்தியா நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் பாத்தியா, டிவிகே சைட்ல வந்து அங்க இருக்கிற ஒருத்தர் போட்ட ஒரு போஸ்ட், ஜெயில வைக்காட்டி எல்லாம் பரவாயில்ல, உன்னை தஞ்சாவூர் வரைக்கும் இழுத்தோம்ல, உன் பேர்ல ஒரு கேஸ் வந்துச்சு இல்ல, பெண்கள் அவமரியாதை கேஸ், எங்களுக்கு அது போதும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவேன் நான். அதாவது அவங்க உள்ள கிடக்க என்னவோ அது வெளியில வந்துருச்சு. ஓகே, வன்மம் வெளியே வந்திருக்குது. ஆப்வியஸ்லி அப்படிதான் நடக்கும். அது வந்து நாம கோமாளி அரசன் ஆனால் பழமொழி இருக்குல்ல, அது அரசவை சர்க்கஸ் ஆகுங்கிறது, அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல வந்து பெருசா இதுல போட்டு அலட்டிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது மற்ற கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். இவங்க கடந்த 3 மாசத்துல இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸை தான் எடுத்திருக்காங்க, இனிமையும் அதை தான் எடுப்பாங்க. இதோட ஃபெயிலியர் எங்க ரேஞ்சில் இருக்குன்னா, இந்த நேற்று பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு செய்தி வந்திருக்கு, -75 இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மே மாதம் பதவிக்கு வந்த முதலமைச்சர்கள் எல்லாரும் தி லோயஸ்ட் பர்ஃபார்மர் விஜய்க்கு அடுத்தபடினா 200% எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க. சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்காலில் 230% இவர் எடுத்திருக்காரு. இங்கே கர்நாடகாவில் 300% கேரளாவில், அதாவது முந்தைய குவார்டர்லேருந்து கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க எடுத்திருக்காது. நம்மளால மட்டும்தான் -75. ப்ராக்ரஸ் கார்டு வந்தாச்சு, இருந்ததும் போயிருச்சு இங்கே. ஆமா, ப்ராக்ரஸ் கார்டு மக்களுக்கு தெரியறதுக்குள்ள நாம வேற ஏதாவது டைவர்ஷனை பண்ணிக்கலாம்னு அவங்க பண்ணிருக்காங்க. லெட்ஸ் see, என்ன இது நாம அவ்வளவுதான். இது இப்படிதான் 5 வருஷம் போவோம். இது ஒரு ட்ரைலர். இனி 5 வருஷம் இப்படிதான் போவோம். மேற்கொண்டு இன்னொரு 4.5 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். இது படம் மொக்கையா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ட்ரைலரே நமக்கு தெரிஞ்சிருக்கு. தயார்படுத்திக்க வேண்டியதான், கஷ்டத்துக்கு தயாரித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். மக்கள் தான் தயாராகிக்கணும். ஓகே, கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.